சீ ஃபுட்னாலே எப்பயுமே ஃபிஷ் ப்ரான் தானா? இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் வீட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க. செம்மையா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கனவா மீன்ல விட்டமின் B3 இருக்கிறதுனால சுகர் லெவல நல்லா டிக்ரீஸ் பண்றதோட நம்மளுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமா மைக்ரேன் ப்ராப்ளம் ஒத்த தலைவலிக்கு இது சூப்பர் மெடிசின். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செய்யலாமா? கனவா மீன் எப்படி கிளீன் பண்றதுன்ற வீடியோ கீழே லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக விடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆயிடும். இந்த அளவுக்கு ஆனதோ இல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட் விட்டுடுங்க. இப்போ ஒரு பேன்ல 4 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எதுவும் சேர்க்க வேணாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கனவா மீன் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை தூவி விட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காத சிம்லயே கிளறி விட்டுட்டே இருங்க. சுருளை இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா ரச சாதம், கிண்டி போட்ட சாம்பார்லாம் சூப்பரா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.